Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல 3 சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நம்மளோட பிரைவசி வந்து இன்க்ரீஸ் பண்ற விதமா, அதாவது நம்மளோட பிரைவசி சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ற விதமாவும் நமக்கு நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல 3 சூப்பரான ஒரு அப்டேட் வாட்ஸ்அப் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது என்னென்ன அப்டேட் அதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாம உடனே சப்ஸ்கிரைப் ஜாயின் பண்ணீங்க, அப்படி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணீங்க. சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ஸ்அப் அதாவது வாட்ஸ்அப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரு கீழே தான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லாஸ்ட் சீன் இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். பட் இப்போ வாட்ஸ்அப்பை புதுசாக கொண்டு வந்திருக்க அப்டேட்ல பார்த்தீங்கன்னா யார் ஆன்லைன் இருக்காங்களோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரொஃபைல் சிம்பிளுக்கு சைடில் கிரீன் கலர் டாட் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கிரீன் கலர் டாட் உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா அவங்க வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது புதுசாக இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மெம்பர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் இருக்காங்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சைடில் ப்ரொஃபைல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டாட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைவசி சேஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட நம்பர் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து நம்பரே சேவ் பண்ணாமல் ஒருத்தவங்களுக்கு வந்து சேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட நம்பரை கிளிக் பண்ணி ஓப்பன் சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஸ்கேமாக இருந்தால் உங்களுக்கு வந்து க்ரீன் அதாவது ரெட் கலர் சிம்பிள் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் கலர் சிம்பிள் ஷோ ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து ரொம்பவே ஸ்கேமான ஒரு நம்பரை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நிறைய பேர்த்துனால ஸ்கேம் ரிப்போர்ட் பண்ண நம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எந்த ஒரு நம்பராக நீங்கள் கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கிற கான்டாக்ட் நீங்கள் புதுசாக சேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் சிம்பிள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ரெட் கலர் சிம்பிள் காமிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து ஒரு அதாவது உங்கள் ஸ்கேமிங்கான நம்பர், அதாவது ஒரு ஃப்ராட் அலர்ட் மெசேஜ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்மளோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய நிறைய புது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஏர்லியாகவே நீங்கள் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக புதுசாக வாட்ஸ்அப்லேயே வந்து மூணாவது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேலே சர்ச் பார்ல ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஏர்லின்னு சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏர்லி நியூ ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை எனபிள் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய புதுசான அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதில் வர புது ஃபியூச்சர்ஸோட நியூஸஸ் எல்லாமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அப்டேட் என்னென்ன அப்டேட் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த அப்டேட்டை வந்து வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் இது எல்லாமே எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்டேட் பண்ணாமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வரல அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கு இப்போ வந்து அப்டேட் வந்து எனபிள் ஆகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்டேட் வந்து எனபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று தெரியும் நினைச்சா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, அப்படிங்களா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.